ஹாய் ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் இன்னைக்கு. பங்குனி மாத வெயில் முடிஞ்சு சித்திரை மாத வெயில், அக்கினி நட்சத்திரம் இங்கே ஆரம்பிக்க போகுது. மழை எதிர்பார்த்த மழையே இல்லை. நேற்று லேசாக வந்தது, அப்போ அதோட நின்றுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வெயில். இந்த மாதிரி வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மர நிழல் இருக்குது. வேப்ப மரத்தினுடைய நிழல் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நிழலில் முடிஞ்ச அளவுக்கு உடம்பை பார்த்துக்கணும். அதிகமாக வெயிலுக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்ருக்கனால வெயில் வேலை நேரத்தில் வெளியில் நாம் இப்போது தவிர்த்துக்கிறது நல்லது. கார் மாதிரி இருக்கிற வாகனங்களில் போகலாம், ஏன்னா அதில் ஏசி வசதி கூட அந்த மாதிரி இருக்கும். நான் 2 வீலர் மற்ற இதுலாம் போகிறது தவிர்த்துறோம். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால உடல் உபாதைகளை நம்மளுக்கு அது ஏற்படுத்தும். பார்த்திங்கன்னா நானும் நல்லா நிழல் நம்ம ஆடுகளும் பாருங்கள் அப்படியே வெயிலுக்கு ஒதுங்கிச்சு. இதுகளுக்கும் வெயில் ஒத்துக்காது. இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அம்மை இங்கே மாதிரி நம்ம மனிதனுக்கு வர்ற மாதிரி ஆடுகளுக்கும் வந்துடும் அம்மை நோய். வெயிலோட சூடு தாங்காமல் வந்துடும். அதுக்கு உண்டான தடுப்பூசிகளாக இருக்குது, அரசாங்கத்தில் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அதை ஒரு சில டைமில் வரத்தான் செய்யும். பாதிப்பு குறையுமே தவிர அது வந்துடும் அதிக வெயில் இருந்தால். காற்று இல்லைங்க, காற்றாலையில் லேசாக சுற்றிக்கிட்டு இருக்குது. காற்று அதிகமாச்சா வேகமாக ஓடும். ஆனால் இப்போ காற்று இல்லை. காற்று இல்லாத வெயிலும் கூட. இது மனித உடம்புக்கு ஆகாது இந்த அளவுக்கு வெயில் அடித்தா. அதனால் வெயில் வேளையில் வெளியே போவது தவிர்த்துறணும். அது நல்லது நமக்கு. ஆடுகளே பாருங்கள், உங்களுக்கு சத்தம் கேட்குது என்னது இல்லை. வெயில்னால அதிக மூச்சு இழைப்பு மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அப்டேட் இது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.